நீங்களே சொல்லிட்டீங்க. நான் நீங்க கேட்குற கேள்விக்கு நீங்களே உங்கள் கேள்வியிலே பதில் இது. இது ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் தான். இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் எதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது. அதனால் எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் வந்து அது கருத்து சொல்வது. இப்போ வந்து தேர்தலை வந்து பாராளுமன்றத்தை எதிர்நோக்கியுள்ள சூழ்நிலை எப்போ வேணாலும் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் அது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான். அதனால் அரசுடைய செயல்பாடு கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நம்முடைய பொதுச் செயலாளரே என்ன சொல்லியிருக்காரு, மத்தியில் எந்த அரசு வந்தாலும் சரி, மாநிலத்துடைய அந்த உரிமை என்பது ஒரு மறுக்கப்படுகிற நிலை தான். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேலே பார்த்தா 2011 நம்ம கேட்டிருக்கிறோம். 2011 வெள்ள காலத்துலேருந்து கேட்டிருக்கிறோம். ஆனால் இதுவரையில் கிட்டத்தட்ட 7,000 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து மத்திய அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் அடிப்படையில் ஓர வஞ்சனை கூடாது. வெண்ணெய் ஒரு கண்ணிலும் சுண்ணாம்பு ஒரு கண்ணிலையும் இந்த மாதிரி வந்து ஒரு பாகுபாடு, வடக்கு தெற்கு இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் இந்தியர்கள். எனவே தமிழ்நாட்டு மக்கள் இந்தியர்கள் தானே. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி, வடக்குக்கு ஒரு நீதின்ற மாதிரி இருக்கக்கூடாது. எனவே அந்த வகையில் எங்களோட தேர்தலில் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வந்து என்னென்ன சலுகைகள் அது வந்து வழங்கலை. அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்குலாம் வந்து கஷ்டப்படுறாங்க என்றதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் நிச்சயமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து. இடைக்கால பட்ஜெட்னால நான் வந்து அவங்களும் அந்த இடைக்கால பட்ஜெட் சொல்லிட்டாங்க. அதனால் அது குறித்து கருத்து இல்லை. சிஏஏ அப்புறம் யூபிஐ எல்லாமே திமுக காங்கிரஸ் காலத்தில் தானே விதையே போடப்பட்டது. அது என்ன போய் எங்கள் ஆட்சி காலத்தில் விதை போடப்பட்டது. அப்போ என்ன பண்ணாங்க திமுக? ஏன் அந்த விதையை போட்டாங்க? நீட்டுக்கு அந்த விதையை போட்டாங்க. அதே போல் ஜல்லிக்கட்டுக்கு அந்த விதையை அவங்க தானே போட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து விதையை போட்டுட்டு தமிழ்நாடு வந்து பெரிய அளவுக்கு வந்து எல்லா கஷ்டங்களும் ஒரு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு அவங்க ஆதரவோடு இருந்த ஆட்சி தான். அன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை வந்து அவங்க வந்து இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது ஏன் சொல்ல, எவ்வளோ விஷயம் சொல்லலாம். இப்போ சொல்கிறாங்க மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கவர்னர் வந்து அதை ஒழிச்சிருவேன்னு. ஏற்கனவே கவர்னருக்கு என்னென்ன வரையறை செய்யணும்னு சொல்லி ஒரு குழுவே வந்து அது வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டு அவர் பரிந்துரை கொடுத்துருக்காரு. அந்த பரிந்துரையை வந்து ஏன் இப்போ அமல்படுத்தலை? கல்வியை பொறுத்தவரையில் வந்து மாநில பட்டியல் தான் இருந்தது. திரும்ப இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் எமர்ஜென்சி காலத்தில் அது வந்து இதுக்கு போயிடுச்சு, பொதுப்பட்டியல் போயிடுச்சு. அப்போ பொதுப்பட்டியல் போனோன்னா 14 வருஷம் இவங்க இருந்தாங்கல்ல மத்தியில், 14 வருஷம் இருந்த காலகட்டத்தில் அப்போ மாற்றிருக்கலாமே மாநில பட்டியலுக்கு. அப்போ இந்த நீட்டு பிரச்சனை வந்திருக்காதுல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்னர் போஸ்ட்டே தேவையில்லைன்னா அப்போ ஒழிச்சிருக்க வேண்டியது தானே, ஈஸியாக ஒழிச்சிருக்கலாமே. அப்போ தமிழ் சொல்லிட்டு தமிழ் இனத்தை வந்து 1,50,000 பேரை முள்ளிவாய்க்கால் அழிச்சிங்க நீங்கள். இன்றைக்கும் வந்து இலங்கையினுடைய ஒரு கருப்பு வரலாறாக இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற காலத்தை இன்றைக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி மறக்க முடியாது. இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து தமிழருக்கும் துரோகம் பண்ணிவிட்டு, மாநிலத்துக்கும் துரோகம் பண்ணிவிட்டு, நமக்கு சேர வேண்டிய நிதி இப்போ வேட்டு, சேல் டேக்ஸ்லேருந்து மாநில சர்க்கார் வந்து வேட்டுக்கு போகும்போது எங்கள் ஆட்சி காலத்தில் அதை மாற்றினாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபா கொடுக்கணும். அதை ஏன் வாங்கி தரலாம்? அப்போ இருந்தது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. சரி, அப்போது மத்தியில் இருக்கிறோம். நம்ம இந்த சூழலை பயன்படுத்தி நம்ம வந்து எல்லா விதமான திட்டங்கள் நம்ம வந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சென்ட்ரல் டு ஸ்டேட் ஷேர், அந்த ஸ்டேட் ஷேரில் வந்து நாங்கள் பங்கு ஜாஸ்தி வாங்கி கொடுத்தோம். மொத்தத்தில் வந்து இந்தந்த ஸ்கீமெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம். மழை காலத்தில் மக்களுக்கு பாதிப்பு கட்சி ஆட்சி பார்க்காம நாங்கள் வேறு கட்சி ஆட்சி, எங்கள் ஆட்சி தான் இருந்தது. 2011 காலகட்டத்தில் 2016 அதுக்கு முன்னாடி 2006, 2011 அந்த 2001, 2006 அவங்க தான் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ பிஜேபியில் வந்து நாங்கள் வந்து அம்மா பொறுத்தவரையில் வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு 5 மொத்தம் திட்டங்கள் கொடுத்து இதை வந்து நீங்கள் நிறைவேற்றினா உங்களுக்கு ஆதரவுனாங்க. வாஜ்பாயும் அவர் சார் ஒத்துக்கினார். வாஜ்பாய்க்கு அவரை பொறுத்தவரை ஒத்துக்கிட்டு ஓகேன்ட்டார். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா காவிரி நதிநீர் பிரச்சனை. அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை 205 205 டிஎம்சி தண்ணீர் வேணுன்றது அதை திறந்து உள்ளன்னு கர்நாடகாவை வற்புறுத்தினா இல்லையா சொல்லிட்டு வாபஸ் வாங்கி அன்றைக்கி 98 வந்து 99 ஆட்சிக்கு வந்தது. திமுக என்ன பண்ணுச்சு, நாங்கள் கழட்டி விட்டோன்னா உடனே என்ன பண்ணார், ஒரு மாநாடு போட்டு அந்த நேரத்துலேயே
எக்காரணத்தோட நாங்கள் மதவாத சக்தி யார் சொல்கிறார் அவர் யார் திமுக தலைவர் திரு கருணாநிதி மதவாத சக்தியோடு நாங்கள் கூட்டு வச்சுக்க மாட்டோம் சொல்லிவிட்டு 99 வந்து 3 மாதத்தில் பிஜேபியோட கூட்டு வச்சு 5 வருஷம் வந்து சொலையாக எல்லா வளக்குலைக்கு இலாக்காக்கள் பெற்று அனுபவிச்சது யார், என்ஜாய் பண்ணது யார், சுகமாக இருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். சரி, அந்த 5 வருஷ காலத்தில் ஏதோ தமிழ்நாட்டுக்கு செஞ்சீங்களா? இல்லை வந்து நம்ம இது இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் இருந்தப்போ பல்வேறு நிதியெல்லாம் நீங்கள் பெற்று தந்து சொல்ல முடியுமா அதை உங்களால்? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் வந்து ஒரு நிதிச்சுமையில் இருக்குது. அந்த நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்குன்னா மத்தியிலேருந்து நாங்கள் வந்து அதிகமாக பங்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? கடனாக்கிட்டு போயிட்டீங்களே நீங்கள். இப்போ 2011 காலகட்டத்திலேயே 2006-11 காலகட்டத்தில் அந்த 5 வருஷத்தில் நீங்கள் வச்சுட்டு போன கடன் 1 லட்சம் கோடி. யார்? திரு கருணாநிதி. இன்றைக்கி அவர் வச்சுட்டு போன முதலமைச்சராக வந்து 1 லட்சம் கோடி வச்சுட்டு போனார். ஆனால் நாங்கள் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி தான் வாங்கணும். அதெல்லாம் கழிச்சா 1 லட்சம் கோடி கழிச்சோம்னா 2.25 லட்சம் கோடி தான் வாங்கணும். ஆனால் மொத்தத்தில் வந்து 10 வருஷத்தில் 2.25 லட்சம் கோடி. ஆனால் இந்த 30 மாதத்தில் எவ்வளோ வாங்கிட்டாங்க தெரியுமா? அவங்க 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு கையாலாகாத ஒரு நிர்வாக திறனற்ற முழுக்க ஒரு இதுக்கு வேறு ஒரு பெரிய குழுக்கள் வந்தவொன்னே பார்த்தோன்னா தேனும் பால் ஆறும் தமிழ்நாட்டில் ஓடும். அதனால் வந்து இனிமேல் வந்து இப்போ பஞ்சமே இருக்காது, வறட்சி இருக்காது, மக்கள்லாம் செழிப்பாக இருப்பாங்க, எல்லாமே வந்து சர்வசாதாரணமாக மக்களுக்கு கிடைக்கின்ற சொல்லிவிட்டு குழுக்கள் போட்டு எக்கனாமிஸ்ட்டு கிட்டத்தட்ட பொருளாதார வல்லுநர் குழு போட்டு அந்த பொருளாதார வல்லுநர் குழு போடுறது தான் மிச்சம். அவங்க சொன்ன என்ன அட்வைஸ்? அவங்க என்ன சொன்னாங்க அட்வைஸு? பால் விலை ஏற்ற சொன்னாங்களா? இல்லை அவங்க வந்து மின்சார கட்டணத்தை ஏற்ற சொன்னாங்களா? இல்லை அவங்க வந்து இது வீட்டு வரி ஏற்ற சொன்னாங்களா? சொத்து வரி ஏற்ற சொன்னாங்களா? இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏற்ற சொன்னாங்களா? டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு இன்றைக்கி கஷ்டம். இன்றைக்கி இப்படி பல்வேறு விதமான வரி வரிகள். அந்த வரி வரி வந்து சாதாரண ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமே. இதுதான் எக்கனாமிக்ஸ் சொன்ன பரிந்துரையாது. நான் கேட்குறேன், நான் தான் கேள்வி. அந்த பரிந்துரை என்னாச்சுது? குழுக்கள் 56 குழுக்கள் போட்டு 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 அந்த 56 குழு போட்டு அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு குழு, அதை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு குழு. எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் இந்த அரசை பொறுத்தவரை மூளை இல்லை, ஒரு முட்டாள் அரசு, ஒரு சர்வாதிகார அரசு. பத்திரிகைகள் தாக்கப்படுகின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கி. ஜனநாயகம் தாக்கப்படுகிற நிலை இன்றைக்கி. ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மக்கள்லாம் இன்றைக்கி வந்து போராடுகின்ற ஒரு போராட்ட களமாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஆயிட்டுக்கூடிய இன்றைக்கி எதுவுமே இல்லை. அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஆட்சியில் எவ்வளோ இன்றைக்கி அவ்வளோ நிதி நெருக்கடி இருந்த போதிலும் கூட இன்றைக்கி திறமை சமாளித்தோம். அதுதான் வந்து ஒரு இது எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பணத்தை நீ கடனை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு நான் வந்து சிறப்பாக செஞ்சேன்றது ஒரு பெரிய அளவுக்கு நிர்வாகம் கிடையாது. ஆனால் இருக்கின்ற அந்த ஸ்டேட் சோர்ஸு இவ்வளோ சொல்கிறோமே, தேர்தல் வாக்குறுதி, டீசல் மானியம், அதே போல் பெட்ரோல் மானியம், இது இப்போ டீசலுக்கு வந்து குறைக்கல, டீசலுக்கு 4 ரூபா குறைக்கிறதான்னு சொன்னார். ஜிஎஸ்டி பொறுத்தவரை தேர்தல் வாக்குறுதி தான் சொன்னாங்க, பெட்ரோல் டீசலை கொண்டு வரேன்னாங்க. ஏன் கொண்டு வரல? இன்றைக்கி இப்போ பொதுச் செயலாளர் இன்றைக்கி சொல்லியிருக்காரு, டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கணும். இன்னைக்கு கேஸ் விலை மத்திய அரசு ஏற்றுக்குது. அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏற்கனவே வந்து இது இல்லத்தரசிகள் வந்து பல்வேறு வகையில் இன்றைக்கி குடும்பம் தள்ளுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிற நிலையில் இன்றைக்கி வந்து 12 ரூபா 50 பைசா இன்றைக்கி வந்து இது ஏற்றிருக்காங்க. அதை ரத்து பண்ணாத. அதுதாங்க சொல்கிறேன். இப்போ அதுதாங்க இன்றைக்கி 10 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வருவாய் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு வந்து வர்றதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லா வகையிலும் இன்றைக்கி விளையாடுறேன் இன்றைக்கி. அதனால் ஏற்கனவே வந்து அன்அஃபிஷியலாக 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அவர் யார் வாங்க தெரியல. 10 ரூபா பாலாஜி யார் தெரியல உங்களுக்கு? அவர் தான் அந்த 10 ரூபா பாலாஜி வாங்கிட்டு இருந்தார். இப்போ அஃபிஷியலாக வாங்குறாங்க. அஃபிஷியலாக வாங்குறது கூட அது எங்கே போகுதுன்றது யாருக்கு தெரியும்? அது ரைட் யூனிமிஷன் ஆக்டில் போட்டால் தான் தெரியும். 10 ரூபா ஏற்றின பிறகு எவ்வளோ வந்து டாஸ்மாகில் வந்து ப்ரெசென்ட்டில் இருந்தது, 10 ரூபா ஏற்றின பிறகு எவ்வளோ வருவாய் இருந்தது. அந்த வருவாய் வந்து அரசு கருவூலத்துக்கு போச்சா, இல்லை தனிப்பட்ட குடும்ப கருவூலத்துக்கு போச்சா அப்படின்றது அது இனிமேல் தான் நாங்கள் கேட்க போகிறோம். எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள். இன்றைக்கு மக்கள் பொறுத்தவரை ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு. இன்றைக்கி வந்து ஒரு ஆதரவு அலை, திமுகவுக்கு எதிர்ப்பு அலை. இப்படி இருக்க நிலையில்
கட்சிக்கு தெரியும் இவங்களோடலாம் கூட்டணி வச்சா தான் நாம் வந்து எப்படியாவது ஆக முடியுதுன்னு. அதனால் கண்டிப்பாக வந்து அதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அது வந்து எல்லாமே வந்து அது நடந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றி ஒன்றும் வந்து யாரெல்லாம் எந்த கட்சியில் கூட்டணி இருக்காங்க, எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்கள் கூட்டணியில் இருக்காங்கன்றத அந்த உரிய நேரத்தில் தேர்தல் வரும்போது கண்டிப்பாக எங்களுடைய பொதுச்சாளர் வந்து அறிவிப்பார். அதனால் வந்து அது வந்து ஒரு ஒரு சீக்ரெசி கிடையாது, அது டிரான்ஸ்பரண்ட்டு தான். அது இட்ஸ் நாட் த அப்ராப்ரியேட் டைம். இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து அந்த தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக நாள் நெருங்க பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமை எடுத்துக்கிட்டு எந்தெந்த கட்சிங்க வராங்கன்றதை கண்டிப்பாக வெளிப்படையாக சொல்லுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை